விஐ ஒரு அற்புதமான பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரூ. 45க்கு 6 மாசம் பிரீமியமா. இந்த சப்ஸ்கிரிப்ஷன யூஸ் பண்ற எல்லாருக்குமே வேற லெவல்ல ஒரு ஃபீச்சர் வந்து குடுக்க போறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுனா இருக்கு. வெறும் ரூ. 45க்கு 6 மாசம் சப்ஸ்கிரிப்ஷனா? வேற லெவலுங்க. அப்படி என்னங்க குடுக்க போறீங்க? அப்படிங்கிற மாரி நம்ம கேட்டா, அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரூ. 45 பிளான பார்த்துக்கலாம். இந்த ₹45க்கு உங்களுக்கு 6 மந்த் வேலிடிட்டியோட அதாவது 150 நாள் வேலிடிட்டியோட பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான விஷயத்த வந்து குடுக்க போறாங்க விஐ. எந்த மாரியான விஷயம்? நம்ம நார்மலா ஒரு பெர்சன் நம்ம கால் பண்ணுவாங்க இல்லையா? கால் பண்ணி நம்ம எடுக்கலைன்னா என்ன பண்ணுவோம்? அந்த பர்ட்டிகுலர் கம்பெனி எந்த கம்பெனி நம்ம இருக்கமோ, நம்ம விஐல இருக்கமோ, இல்ல ஏர்டெல்ல இருக்கமோ, இல்ல ஜியோல இருக்கமோ, இல்ல பிஎஸ்என்எல்ல இருக்கமோ, எந்த கம்பெனி வந்து நம்ம யூஸ் பண்றோமோ, அந்த கம்பெனி நமக்கு ஒரு அலர்ட்டிங் மெசேஜ் குடுக்கும். சார் இப்படி ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணியிருக்காரு. நீங்க அந்த கால எடுக்கல சார் அப்படின்னு. அந்த மெசேஜ் வரும் பார்த்தீங்களா? அந்த மெசேஜுக்கு இனிமே நம்ம காசு கட்டணுமா. புரியுதுங்களா? என்ன சொல்றேன்னு? திரும்பவும் சொல்றேனே, நமக்கு ஒருத்தர் மிஸ்டு கால் விட்டுட்டாரு அப்புட்ன்னா, அது ஒரு அலர்ட்டிங் மெசேஜ் வரும் பார்த்தீங்களா? யூ மிஸ்ட் அ கால் அப்படின்னு ஒரு விஷயம். அதுக்கு நாம இனிமே பிரீமியமா சப்ஸ்கிரிப்ஷன் கட்டினா தான், அந்த அலர்ட்டிங் மெசேஜ் தருவாங்களாம். இது விஐ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயமே இல்ல. ஏன்னா, இத பார்த்து அச்சசலா காப்பி பண்றதுக்கு ஏர்டெல் ரெடியா இருப்பான். ஏர்டெல் பண்ணானா, ஜியோவும் பண்ணுவான். ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆப்க்குள்ள தான் போய் இந்த அலர்ட்டிங் மெசேஜ் எடுக்கணும். அது வேற விஷயம்னு வச்சுக்கங்களேன். ஜியோவோ, பிஎஸ்என்எல்லோ, விஐயோ பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் மெசேஜ் பண்றாங்க. ஏர்டெல்க்குள்ள ஆப்க்குள்ள போனா தான் இந்த மெசேஜிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஆனா, இப்படி இந்த அலர்ட்டிங் மெசேஜ்க்கே இவங்க ₹45 கலெக்ட் பண்ணாங்கன்னா, அப்ப நம்ம டேட்டா காஸ்ட்டோ, நம்மோட காலிங் காஸ்ட்டோ, ஏன் நார்மல் எஸ்எம்எஸோட பேக்லாம் எந்த அளவுக்கு ஏறும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்கலாம், விடுங்க ப்ரோ இது ஒரு பிளான் தானே அப்படின்னு. இல்ல பர்ப்பஸா தான் இந்த பிளான வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். நீங்க நினைக்கலாம், இந்த பிளானுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணலாம் எனக்கு என்ன மிஸ்டு கால் அலர்ட்டிங் வராது. அவ்வளோதானே ப்ரோ இதுக்கு எதுக்கு ஓவரா வந்து அலட்டுறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்படி ஒரு பிளானே இருந்திருக்க கூடாது. ஆனா இது கொண்டு வரனால ஏர்டெல் இத வந்து கடைபிடிப்பான், ஜியோ கடைபிடிப்பான். இதுக்கப்புறம் மெசேஜ்க்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் நம்ம கட்டுற மாரி இருக்கும். ஓடிபி வர்றதுக்கே. அப்படி இருந்தா எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க. அமௌண்ட்டும் கட்டிட்டு, சப்ஸ்கிரிப்ஷனும் வாங்கிட்டு, மெசேஜ் வர்றதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டணுமா? டெலகாம் கம்பெனிஸ் கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு ஆதாரம். ஸோ புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஒரு நல்ல மாற்றம் இனிதான் நடக்கட்டும்.